நோக்கி இன்று கல்லூரியில் பயிலும் மாணவிதான் நாடு காக்கும் தலைவியாய் நாளை விளங்கப் போகிறாள். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் பணிவான வணக்கம் என்று கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் செவிகளை. இன்று மதம் வேண்டாம் மனிதம் வேண்டும் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உங்கள் முன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் மதம் பிடித்து விட்டது. அதாவது மதத்தை பிடித்த மனிதன், மதம் பிடித்த மனிதன் என்றெல்லாம் சொல்லலாம். மதம் பிடித்த யானைக்கும் மதம் பிடித்த மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியுமா? மதம் பிடித்த யானை எதிரில் தென்படுபவனை எல்லாம் துவம்சம் செய்யும். ஆனால் மதம் பிடித்த மனிதன் மாற்று மத நம்பிக்கைகளையும் மாற்று மதத்தையும் துவம்சம் செய்வான். அடுத்தவர்களை வெறுப்பேற்றி சமுதாயத்தின் சமத்துவத்தையே நாசம் செய்வான். பாதிப்பு மிக அதிகம். பல தலைமுறைகளுக்கும் இந்த வெறுப்பு தொடரும். அதனால் மதம் யானைக்கு பிடிக்கட்டும், மனிதனுக்கு வேண்டாம். ஆம், மதத்தை சரியாக புரிந்து கொண்ட எவனும் மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். காரணம், மதம் போதிப்பது மனிதத்தையே தவிர மதத்தை அல்ல. மதங்கள் பலவாயினும் மார்க்கம் ஒன்றுதான். அனைத்து மதங்களும் போதிப்பது அன்பை மட்டுமே என்பதை வருங்கால சந்ததியினருக்கு உணர்த்த வேண்டியது நம் கடமை அல்லவா? வழிபடும் முறையில் வேறுபாடுகள் இருந்தாலும் வழிபாட்டின் தத்துவமும் நோக்கமும் அமைதி, அன்பை போதிப்பதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நண்பர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம் நாட்டில் பிரச்சனைகளை கிளப்புவதற்காகவோ, சண்டையை மூட்டி விடுவதற்காகவோ, பிரிவினையை ஏற்படுத்தி விடுவதற்காகவோ எந்தவித தீவிரவாதிகளும் தேவையில்லை. நம் மத பிரச்சனையே போதும். மதம் என்பது மக்களை சாதிகளாகவும் குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிளவுபடுத்தி ஒருவருக்கொருவர் தாழ்வு குறைவு பார்க்கக்கூடாது. அன்றைய காலத்தில் ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் இன்று மதத்தால் நம்மை நாமே அடிமைப்படுத்தி வருகின்றோம். முதலில் இந்த மதத்திலிருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். மனிதன் மனிதனாய் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும். மனிதநேயத்தில் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். மனிதநேயம் ஒரு சமுத்திரம். சமுத்திரத்தின் சிறு துளிகள் மாசுபடுவதால் சமுத்திரம் என்றும் மாசடைந்து விடாது. ஏனென்றால் மனிதநேயம் மனிதம் பிளஸ் நேயம் என பிரிக்கப்படுகிறது. இதில் அன்பு, கருணை, இரக்கம் மற்றும் சமூக நுண்ணறிவு இருக்கின்றன. சக மனிதர்களிடம் அன்பு காட்டுவதை மனிதநேயம் என கூறலாம். உதாரணமாக 1893 அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் அனைவரையும் சகோதர சகோதரிகளே என்று விவேகானந்தர் உரையாற்றி உலக மக்களிடம் மனிதநேயத்தை எடுத்துரைத்தார். சுதந்திர இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இன்று நடக்கும் மத மாற்றம் எவ்வளவு பயங்கரமானது என்று தெரியுமா? தாயா பிள்ளையா பழகி கொண்டிருக்கும் நம்மை மதம் என்ற பெயரால் பிரிவினையை ஏற்படுத்த முயலும் செயல்களைத்தான் நான் கண்டிக்க ஆசைப்படுகின்றேன். வேண்டும் புதிய மனிதம். உருவத்தில் மனிதனாய் உள்ளத்தில் மிருகமாய் வாழும் மனிதம் இறந்து வேண்டும் புதிய மனிதம். மதத்தை மார்போடும் சாதியை சாவிலும் விடாது கல்லாய் வாழும் மனிதம் கல்லறையில் அடங்கி வேண்டும் புதிய மனிதம். ஆம், மனிதனை மனிதனாய் உள்ளன்போடு மதம் மறந்து சாதி கடந்து இனம் இன்றி தாழ்வு எண்ணா மனிதம் பண்போடு நேசிக்கும் மனிதம் வேண்டும். வேண்டும் புதிய மனிதம். மனிதம் மறந்த மனிதனே, நீயும் ஒரு நாள் மரணிக்கப்படுவாய் மனிதம் மறந்த மனிதனாலே என்று மறவாதே. அதனால் மதவெறி வேண்டாம். மதவெறியை மாய்ப்போம், மனிதநேயத்தை
வளர்ப்போம். மனப்பூர்வமாக கொள்ளும் புனிதமான ஆசை எதுவும் நிறைவேறி விடுகிறது. ஏழைகளுக்கு என் பேச்சின் மூலம் சேவை செய்வதே என் ஆசை. அதனால் அந்த ஆசை என்னை எப்போதும் ஏழைகளின் நடுவிலே கொண்டு சேர்க்கும். அதனால் பேச்சு சேவையே என்னுடைய மதமாக்கிக் கொண்டேன். ஆகையால் என்றும் மதம் வேண்டாம், மனிதம் மட்டுமே போதும் என்று கூறி விடைபெறுகிறேன். சந்தனக்காற்று ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை பிரீத்தீஸ்வரியின் சாதனையை பேசட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.